நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோடவும் நம்ம உலக நாயகன் கமலஹாசனோடவும் நம்ம சியான் விக்ரமோடவும் இந்தியாவுல விதவிதமான ஏகப்பட்ட கெட்ட போட்டது நம்ம ஜீதாங்க. சிவாஜி, ரஜினிகாந்த், கமலஹாசன் இவங்களுக்கு அப்புறம் இந்த டிரஸ் எனக்கு கச்சிதமா இருக்குன்னா அது உங்களுக்கு தான் பாஸ். ஏய் கீதா, சாருக்கு இந்த பிரவுன் ஹேர் ரொம்ப அழகா இருக்குல்ல? பாஸ், ஐ வாண்ட் டு எமோஷன் ப்ளீஸ். அதேதான் இப்ப எடுத்துறேன். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்த? இது சாதாரணமான ஆள் இல்ல சாமி, வேற. இவ ரத்தத்திலையும் நரம்புலையும் வேற ஏதோ ஒண்ணு ஊறி கிடக்கு. ஒரு மெத்தட் ஆக்டர் சார், பாத்திரமாவே மாறிடுவார் சார். அவனே ஒரு பாத்திரம் மாதிரி தான் இருக்கான், அவனுக்கு ஒரு பைட். எல்லாம் ரெடி சொன்னீங்கன்னா ஜெட் எடுத்துருவான். இந்த வண்டி யார் ஓட்டுது? நீதானா? மஜி, முக்கியமான 2 கண்டிஷன். என்னது? இந்த பிளைட்டு உள்ளூருக்குள்ளே தான் சுத்தணும். எக்காரணத்து கொண்டும் பாகிஸ்தானோ இல்ல சைனாவோ போக கூடாது. இதான் சாக்குன்னு வண்டியை திருப்புனே வெளுத்துருவேன். அந்த போர் விமான கெட்ட போட்டு ஒரு நடந்தவர் அழகு இருக்கு பாருங்க, அப்படியே ராஜ நடையா இருக்கு அப்படின்னு சங்கில போட்டு சிலாகிச்சிட்டு இருக்காங்க. அதாவது எந்த கெட்ட போட்டாலும் அந்த கெட்டவே மாறி வருங்க நம்ம ஜி. Was that you thought that Prime Minister Modi is a better actor than you? How many of you all agree with me? அந்த வேலை கனகச்சிதமா பொருந்துவாரு. அதே மாதிரி அந்த போர் விமான கெட்டப்போ நம்ம ஜிக்கு கனகச்சிதமா பொருந்தி இருக்குங்க. 8 போட தெரியுமா? ஓகே சார், பின்னாடி உட்காருங்கோ. 7.5 போட்டு காட்டுறேன். 7.5 எப்படி போடுவேன்? உட்காரும் போய் போட்டு காட்டுறேன். உட்காரும். உட்கார்றேன். ஒரு லெஃப்ட் ஒரு ரைட் ரவுண்ட் அடிச்சு நேரா இங்க வந்துரும். ஊட்டி டு மேட்டுப்பாளையம் ட்ரெயின்ல போயிருக்கியா? தக்க தைய தைய தை அந்த மாதிரி தான். உனக்கு பயமா இருந்தா என்ன புடிச்சுக்கோ. உமக்கினி 7.5 ஆரம்பிச்சிடுத்து. பகவானை வேண்டிக்கோங்கோ. ஏத்து ஏத்து, பொறுமையா ஏத்து, பொறுமையா ஏத்து. பாக்கணும். ஏய் ஜாலி புடிச்சுக்க. டாடா. ஹாய். ஐயோ ஐயோ. நிப்பாட்டு நிப்பாட்டு. வாங்க தம்பி. இந்த பக்கம். வீரராகவன். அங்க என்ன பத்தி எரியுது? கார்த்திகை தீபமா? ஓ மணிப்பூரா? மணிப்பூர் பத்தி எரிஞ்சுட்டு தான் இருக்கும். இங்க என்ன 4 பேர் ஒருத்தன் அடிக்கிறா? ஓ மாட்டுக்கறி விஷயம். இந்த பக்கம் என்ன தெலுங்கானா எலெக்ஷன் நடக்குது போல. என்ன காவி கம்மியா இருக்கு, ப்ளூ அதிகமா இருக்கு. அப்ப நக்கிட்டு போகுதுன்னு அர்த்தம். உலக கோப்பையில துவண்டு போன தன்னோட இமேஜை தூக்கி நிறுத்துறதுக்காக மோடிஜி படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காப்ல. கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஒரு பக்கம் அக்னி பாத்துன்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து மிலிட்டரிக்காரனுங்க வயிற்றுல அடிச்சு அவனுங்களோட குடியை கெடுத்து எவ்வளவு கெடுதல் பண்ண முடியுமோ அவ்வளவு கெடுதலை பண்ணியாச்சு. சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, பயமுறா. அட பாவி, யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியாத்திர? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. பீடையின் தூற்று, அதான் நம்ம ஜி நடிச்சிருக்க புது படங்க பீடையின் தூற்று. அந்த படத்துல டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். திரிசா கிடைக்கல, திவ்யாங்கிற மாதிரி கிரிக்கெட் வேஷம் தான் கிடைக்கல. இப்ப என்ன வேஷம் போறது, பைலட் வேஷம் போட்டுருமா அப்படின்னு சொல்லிதாங்க அது போர் விமான கெட்டவே போட்டிருக்காரு. எப்படி சார் நம்ம செட்டப்பும் கெட்டப்பும்? அவன் கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் படிச்சு போஸ்டிங் வாங்கினா நீங்க டிசைன்ல டிஎஸ்பி ஆகுறீங்களா? ஆமா. எதுக்குடா இம்புட்டு விளம்பரம்? இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மிரள்வாங்க. நம்மள எதுக்குமே கூப்பிடலன்னு வச்சுக்க, பாலடைஞ்ச கோயிலுக்கு சுண்ணாம்பு அடிச்சு கும்பாபிஷேகம் நடத்தணும். எப்படி? ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? இப்ப ஏதாவது ஒரு நல்ல ஆக்சன் பண்ணுங்க. நல்ல ஆக்சனோட ஒரு போஸ்ட் கொடுங்க. என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க?
தனியார் ஊடகத்தில் நடந்த மக்கள் கருத்து கணிப்பில் மோடி குறித்து கேள்வி எழுப்பியதும் இரு முதியவர்கள் கொந்தளித்து பேசிய காணொளி இணையத்தில் வெளியாகி உள்ளது. அவனை பத்தி உனக்கு தெரியாது, அவன் பேடு ஃபெலோ. மோடி இந்த நாட்டை வித்துட்டான். மோடி இந்த நாட்டை வித்துட்டாமா? அவன மாதிரி ஒரு அயோக்கிய வரக்கூடாது. வேண்டாம், அவன் மனுஷனே கிடையாது மோடி. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா?